கேவலம் ஒரு தேர்தல் அரசியலுக்காக அதை முன்னெடுக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது வருத்தமா தான். முடிஞ்சா ஒரு அருந்தியர் பையனை பாரு, படிச்சிருக்கணும். இல்லை என்றால் அந்த பொண்ணு வெள்ளக்காரனே கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு நம்ம திருமணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லி ராஜா அண்ணனோட உடன் பிறந்த சகோதரர் திருமணத்தை பத்தி கலந்து பேசுகிற போது நம்ம சமீபத்தில் நானும் அந்த உரையை கேட்டேன். நீங்க அந்த உரையை உன்னிப்பா கவனிக்கும் போது தெரியும் அவர் அந்த உரையை நிகழ்த்துகிறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணா நம்ம பார்க்கணும். ஏன்னா அண்ணன் ராஜா அண்ணனோட நாங்க நெருங்கி பழகுற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். சாதியை பத்தின புரிதல் அவருக்கு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒருபோதும் சுயசாதியவோ அல்லது ஒரு சாதியவோ முன்னிலைப்படுத்தி அவர் பேசுனதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த விளிம்பு நிலை மக்கள் அதிகாரத்துக்கு வரணும், இந்த விளிம்பு நிலை மக்கள் அமைப்பாய் திரளணும் அப்படிங்கிற அந்த உரையாடலை எங்க கிட்ட பல முறை அவர் பேசியிருக்கிறார். சோ இந்த சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு மனித நேயமிக்கவராக இருந்து வர்றாருங்கிறது பழகுற அவங்களுக்கு தான் அது தெரியும். அதனால அவரை இந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு நபரா கேவலம் ஒரு தேர்தல் அரசியலுக்காக அதை முன்னெடுக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது வருத்தமா தான் இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், அவர் இந்த சமூகத்தை பற்றி இப்படி பேசிட்டாரே அப்படின்னு பேசுறாங்களே, நான் அவங்கள பார்த்து நான் ஒண்ணு கேட்கிறேன். அதே அண்ணன் ராஜா அவர்கள் தான் ஒரு உரை இருக்கு, அதை கேட்டாங்களான்னு தெரியல. அந்த உரையில அண்ணன் ராஜா சொல்றாரு, அண்ணன் ராஜா அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு திருமண வயது வருது, அந்த பொண்ணுக்கு நம்ம திருமணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லி ராஜா அண்ணனோட உடன் பிறந்த சகோதரர் திருமணத்தை பத்தி கலந்து பேசுகிற போது, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலையை நீயே பாருன அப்படின்னு ராஜா அண்ணன் சொல்றாரு. அப்படி பார்க்கிற போது சாதி மறுப்பு திருமணமா இருந்தா நல்லா இருக்கும், முடிஞ்சா அப்படி பாரு, அதுலயும் குறிப்பா அருந்ததியர் பையனா இருந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி கூட நீ பாரு, பாப்பா கிட்ட கலந்து பேசு அப்படின்னு ஒரு உரை அவர் பேசியிருக்கிறார். இதை விட இந்த அதாவது இதை நீங்க பேசுறதுக்கு மேடை பேச்சு இல்லை. அவர் அருந்ததியர் மக்கள் மத்தியில இதை பேசல, பொதுத்தளத்துல பேசுறாரு. அருந்ததியர் மக்கள் முன்னாடி பேசினா கூட வாக்குக்காக பேசுறதாக நீங்க நினைக்கலாம். பொது வெளியில என் பொண்ணுக்கு திருமணம் முடிக்கும் போது அந்த மாப்பிள்ள சாதி மறுப்பு அந்த திருமணம் சாதி மறுப்பு திருமணமா இருந்தா நல்லா இருக்கும், அதுலயும் குறிப்பா அருந்ததியர் பையனா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய இந்த துணிச்சல் இருக்குல்ல, இதுதான் பெரியாரினுடைய மாணவன், இதுதான் அம்பேத்கருடைய மாணவன் ஆராசா அப்படிங்கிறத காட்டியிருக்கு. இப்படி பேசக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்க ஒரு தலைவன் வேற யாரையாவது காட்ட முடியுமா நீங்க? நான் என்ன கேட்கிறேன், இதுதான் இந்த பார்வை போதுமே. நீங்க அப்படி பேசினாருன்னு பரப்புற யாராவது இந்த செய்தியை சொல்லுவாங்களா? என்னுடைய அண்ணன் கேட்டார், எங்கே சமூக நீதி உச்சத்திற்கு போகிறது என்றால் எனக்கே ஜாதி தெரியாதுன்னு சொன்னேன், நாடாளுமன்றத்துக்கு கூட சொன்னேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய ஒரே மகள் இங்கிலாந்திலே இருக்கின்ற புகழ்பெற்ற ஒரு சட்ட பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பு படிக்கிறார் என்றால் சாதிக்கும் தீண்டாமைக்கும் பயந்து ஓடியவனுடைய கொள்ளு பேத்தி இன்றைக்கு லண்டனிலே சட்ட மேற்படிப்பு படிக்கிறார் என்றால் அதற்கு பின்னாலே அண்ணா, பெரியார், கலைஞர், அம்பேத்கர் என்ற சமூக நீதி தத்துவங்கள் தான் விரிந்து கிடக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். என் அண்ணன் கேட்டார் நேற்று, பாப்பாவுக்கு வயசாயிடுச்சு, திருமணம் பண்ணுனாரு, நீங்களே பாருங்க, இல்லை அந்த பொண்ணு பார்த்துருக்காங்க. ஏன்னா என்கிட்ட பேச பயப்படும், அவங்க பெரிய பாட்டை தான் பேசும், ஏன்னா வீட்டுக்கு மூத்தவரை வருன்னு. என்னை பற்றி குறை சொன்னாலும் எங்கள் அவர்கிட்ட தான் போய் சொல்லும், அம்மா வேற இல்லைல்ல. அவர் சொன்னார், ஒரு மாப்பிள்ளை பார்த்து பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்களே பாருங்க அண்ணன், நான் 2-3 பார்த்துருக்கேன், ரொம்ப ஏழை பையனாக இருக்காண்டார். நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நான் சொன்னேன், நம்ம வீட்டில் எல்லா ஜாதியும் வந்துருச்சு, மேல் ஜாதியை கல்யாணம் பண்ணுறது சமூக நீதி இல்லை, முடிஞ்சா ஒரு அருந்தியர் பையனை பாரு, படிச்சிருக்கணும். இல்லை என்றால் அந்த பொண்ணு வெள்ளைக்காரனே கல்யாணம் பண்ணி, வெள்ளைக்காரனும் மனிதன், அருந்தியரும் மனிதன், இரண்டையும் ஒன்றாக பார்ப்பதுதான் திராவிடம், அதுதான் சமூக நீதி. அதைத்தான் மானுட சமுத்திரம் நான் என்று கூறினார். ஆக இந்த அடிப்படையில் சமூக நீதியை எதிர்கொண்ட ஒரு தலைவர் கலைஞர். நான் என்ன கேட்கிறேன், அந்த உரையில அவர் என்ன சொல்ல வந்தார்? இப்படி பின்தங்கி இருக்கிற ஒரு சமுதாயத்திற்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கலைஞர் அவர்கள் உள்ளிட உதவிகளுக்கு வழங்கினார்
என்று அவர் சொல்ல வந்த கருத்து திரித்து இந்த சமூகத்துக்கு எதிரான கருத்தாக பரப்பப்படுகிறது. அது வெறும் தேர்தல் பிழைப்புவாத அரசியல் நான் சொல்ல விரும்புறேன். அதனால ராஜா அண்ணன் அவர்களை பொறுத்த மட்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரானவர் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள். எனவே ராஜா அண்ணன் அவர்களுடைய வெற்றிக்கு நாங்க போராடுறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எல்முருகன் எப்படிங்க நீங்க அருந்ததியர் மக்களுடைய பிரதிநிதியா சொல்ல முடியுது? நான் என்ன கேட்கிறேன், இப்போ நீங்க அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடை கொடுத்தவர் கலைஞர், திமுக அரசு. இந்த உள்ளிட ஒதுக்கீடை ரத்து செய்யப்படணும்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்குல நிலுவையா இருந்தது. இப்ப தீர்ப்பு கூட வெளியே வராம இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு தொடர்பா பிஜேபியினுடைய கருத்து என்ன? சென்ட்ரல் கவர்மெண்டோட கருத்து என்ன? இன்னும் சொல்ல போனா எல்முருகனுடைய கருத்து என்ன? இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு வேண்டும் என்று போராடுகிற போது எல்முருகன் களத்துல இல்லை. அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு வழங்குகிற போது அதை ஆதரித்து கருத்து சொன்னது கிடையாது. அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது கருத்து சொல்லல. தன்னை ஒரு மனுதாரராக இணைத்துக் கொண்டு திமுகவோடு அந்த உள்ளிட ஒதுக்கீடு வேண்டும் என்று போராடுகிற எங்களை போன்ற இயக்க தலைவர்களோடு எல்முருகன் தொடர்புல இல்லை.